Hello friends, welcome to Malayala Tamil channel. This is Krishna Kumari. இன்னைக்கு ஹோம் சென்டரோட ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு டெக்கரேஷன் பீஸ் தான். இல்ல சரி நான் ரெண்டு குட்டியா பிளான்டர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பப்பியும் இந்த மாதிரி ஒரு கேட்டும் வச்சிருக்கேன். இது ரெண்டும் பேர் பண்ணிட்டு இது செடி வைக்கலாம் பிளான்டர்ஸ் குட்டியான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இதை அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கேன். அடுத்த ப்ராடக்ட் இந்த மாதிரி ஒரு இது பவுல் வாங்கினேன். இது நீங்கள் டிஸ்பிளேக்கும் வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பாட் பொறி போட்டு வைக்கவும் வைக்கலாம். இது 1700 எனக்கு 500க்கு இது கிடச்சிது. ரேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதுவும் ஹோம் சென்டரில் தான் 3 பீஸ் டெக்கரேட்டிவ் வால் பிளேட்ஸ் இருந்தது. இதுவும் நல்ல ஆஃபரில் கிடச்சிது. நான் காமிக்கேன். 3 டிசைன் இருக்கும் இதுக்குள்ளே. இதில் பார்த்தீங்கன்னா எந்த 3 காம்பினேஷனாலும் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் எடுத்த 3 காம்பினேஷனை உங்களுக்கு காமிச்சு தரேன். ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டு ஜஸ்ட்டு லோட்டஸ் இருக்கிறாப்புல. செகண்ட் இது எல்லோவில் உங்களுக்கு இருக்கிறாப்புல. மூணாவது இந்த பிக்சர். இது 3 சேர்ந்துட்டு ஒரு செட்டு. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். 3 இதுவும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன். அடுத்த டெக்கரேட்டிவ் பீஸ் காமிக்கேன். இது இந்த மாதிரி ஒரு ஸ்வான் மாதிரி இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். சும்மா டெக்கரேட்டிவ் பீஸாகவும் வச்சுக்கலாம், டிஸ்பிளே பீஸாகவும் வச்சுக்கலாம். நம்ம சௌரியம் தான் அது. இந்த குட்டி இதுவும் ஆஃபரில் கிடச்சிது. எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சின்னதாக இருந்தாலும் அதனால் இது வாங்கினேன். சும்மா க்ரீனரியாக எங்கேயாவது நம்ம வைக்கலாம். இதுவும் ஆஃபரில் தான். பாருங்கள், குட்டியாக நல்லாயிருக்கு. 100 ருபீஸோ 125 எனக்கு ரேட்டு ஞாபகம் இல்லை. இது ஒரு பீஸு ஃபுல் செட்டே இருக்குது அவங்கள்ட்ட. இந்த ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் கப்பு சாசர் எல்லாமே இருக்குது. இது தனியாக வச்சுருந்தாங்க சேலுக்கு. அடுத்தது இந்த பேஸ்டல் ஷேடில் உள்ள பிளேட்டு. இது டின்னர் பிளேட்டு. இங்கே நல்ல பிஸ்தா க்ரீன், ஒயிட்டு, இந்த சின்ன லோட்டஸ் வந்து பிங்க்கில் ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு பிளேட்டு 150-200 தான். ரொம்ப நல்லா இருந்தது பிளேட்டு. இல்லை நம்ம டின்னர் பிளேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சென்டர் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததில் இது 3 பார்ட் டிப் பவுல்னு ஒன்று இருக்குது. இதை நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகான பிளாக்கில் இருக்குது. இது இப்படி தான் 3 டிப். இது டிப் பவுலும் சேர்க்கலாம், இல்லாட்டி ஏதாவது நமக்கு ரெசிபி சர்வ் பண்ண டிஸ்பிளேக்கு கூட நம்ம அதை வச்சுக்கலாம். 3 நல்ல ஒரு உடன் ஹேண்டில்லையும் இருக்குது. இதுவும் எனக்கு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்க போய் இது வாங்கினேன் நான். 2 சைடும் சிப்ஸ் வச்சுட்டு சென்டரில் ஏதாவது சாஸ் வச்சுக்கலாம் நமக்கு. அடுத்தது இந்த பவுலு. இது வந்து 599 தான். ஒரிஜினல் ப்ரைஸ் இது ரொம்ப கூடுதலாக இருந்தது. இது வந்து நம்ம மைக்ரோவேவ் சேஃப்னால பேக்கிங்க்கும் வச்சுக்கலாம், ரீஹீட்டிங் பர்பஸ். இல்லாட்டி இது குட்டி டம்ளர் மாதிரி இருந்தது. ஒரு மெஷர்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு சாம்பார் இட்லி பெரிய பிளேட்டில் வச்சுட்டு சாம்பார் ஊற்றுறதுக்கு இதில் ஊற்றியும் கொடுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டு லேசி சூசன்பாங்க, இல்லாட்டி ரொட்டேட்டிங் டர்ன் டேபிள் அப்படிம்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேபிளில் வச்சுட்டோன்னா யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். கீழே இப்படி இருக்குது, அதனால் ஈஸியாக ரொட்டேட் ஆகும். இதுவும் ஹோம் சென்டரில் வாங்கின மேட்டு தான். சென்டரில் கொஞ்சம் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் நெய் வச்சுருக்கேன், ஊறுகாய், சால்ட்டு, இதில் தோசைப்பொடி, இதில் வந்து பருப்பு பொடி. அப்போ உங்களுக்கு இந்த சைடில் டைனிங் டேபிள் இருக்கும், பொடி வேணும்னா இப்படி ரிவால்வ் பண்ணிக்கலாம், இல்லை ஊறுகாய் வேணுன்னா இப்படி எடுத்துக்கலாம்.
ஸோ இது லேசி சூசன், இதுவும் ரிடக்ஷனில் தான் வாங்கினேன். இந்த சின்ன ஷாப்பிங் ஹால் ஹோம் சென்டரோடது காணிச்சிருக்கேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.